चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 23/7/69 வெற்றிக்கு ஆதாரம் பகுத்தறியும் சக்தி. பாப்தாதா ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கின்றார்கள்? பாப்தாதா ஒவ்வொருவரிடத்திலும் 4 விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவை எந்த 4 விஷயங்கள்? 1 கிரீடத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், 2வது சிம்மாசனம், 3வது முயற்சி, 4வது அதிர்ஷ்டம். இந்த 4 விஷயங்களை ஒவ்வொருவரிடமும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சங்கமயுகத்தின் கிரீடம் எது என்பது தெரியுமா? இன்று பாப்தாதா சிம்மாசனதாரி மற்றும் கிரீடாதாரி குழந்தைகளுடைய சபையில் வந்திருக்கின்றார்கள். கிரீடாதாரிகள் தான் இக்குழுவில் அழைக்கப்பட்டுள்ளனர். எனினும் ஒவ்வொருவருடைய கிரீடமானது அவரவர் சக்திக்கேற்ப உள்ளது. ஆகவே இந்த சங்கமயுகத்தில் யார் யார் கிரீடாதாரி மற்றும் சிம்மாசனதாரி அமர்ந்திருக்கின்றார்கள், யார் யார் பெரிய கிரீடத்தை அணிந்துள்ளார்கள் மற்றும் யாரெல்லாம் சிறிய கிரீடத்தை அணிந்துள்ளார்கள், கிரீடத்தை சதா தலையில் வைத்துள்ளார்களா அல்லது அவ்வப்போது கிரீடத்தை ஒதுக்கி வைத்து விட்டுள்ளார்களா என்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் அனைவரும் தன்னைத்தான் அறிந்திருக்கின்றீர்கள் இல்லையா? ஏனெனில் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரத்தினங்கள் ஆவீர்கள். எனவே இந்த அறிமுகம் நிச்சயம் தெரிந்திருக்கும். தனது முயற்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் தன்னை முழுமையாக அறிந்திருக்க முடிகிறதா? உதாரணமாக, நீங்கள் அட்வான்ஸ் பார்ட்டியில் செல்கின்றீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதைய உங்களுடைய முயற்சியின் அனுசாரம் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்திருக்கின்றீர்களா? தன்னுடைய நிகழ்கால முயற்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை அறிந்திருக்கின்றீர்களா? எப்பொழுது தன்னை அறிய இயலுமோ அப்பொழுது பிறரையும் அறிய இயலும். இதை அறிந்து கொள்வதற்கான அவசியமும் உள்ளது. ஏனெனில் கண்டறியும் சக்தி உங்களுக்கு மிகவும் அவசியமானதாக தேவைப்படுகின்ற காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சேவையில் வெற்றி பெறுவதற்கான முக்கிய சாதனமே இதுதான். எவ்வாறு கண்டறியும் சக்தி தீவிரமாகுமோ அவ்வாறே வெற்றி கிடைக்கும். முழுமையாக கண்டறியாத காரணத்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ, எந்த ரூபத்தினால் அவர்களுடைய அதிர்ஷ்டம் உருவாக முடியுமோ அந்த ரூபம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவேதான் சேவையில் கூட குறைவாகவே வெற்றி கிடைக்கிறது. குறைவான சேவையின் முடிவாக காணப்படுவது என்னவென்றால், பிரஜைகள் மிகுதியாகவும் வாரிசுகள் மிக குறைவாகவும் உருவாகின்றனர். நாடியை முழுமையாக பகுத்தறிய முடியாததே வாரிசுகள் குறைவாக உருவாவதற்கான காரணமாகும். நோயாளியை முழுமையாக அறிந்த பின்னரே சரியாக மருந்தளிக்க இயலும் அல்லவா? பிறகு நோயும் அகன்றுவிடும். விசேஷமாக நிமித்தமாகி இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற விஷயங்களை கண்டறியும் சக்தி வேண்டும். நிர்ணயம் செய்யும் சக்தியும் வேண்டும். நிர்ணயத்திற்கு பிறகு நிவாரணம் செய்யும் சக்தியும் தேவை. அப்பொழுதே எதிர்கொள்ள இயலும். மேலும் எதிர்கொண்ட பிறகு யஜ்யத்தினுடைய பிரத்யட்சத்தாவின் வெற்றியை அடைவீர்கள். பகுத்தறியும் சக்தியை அதிகரிப்பதற்கான முயற்சி எது? உள்ளத்தின் தூய்மையை விட இவ்விஷயத்தில் புத்தியினுடைய தூய்மையானது அதிகம் வேண்டும். எண்ணம் என்ற சக்திக்கு பிரேக் போடுவதற்கான வலிமை வேண்டும். மனதின் சங்கல்பமோ அல்லது புத்தியினுடைய தீர்மானமோ எதுவாயினும் மனம் மற்றும் புத்தி ஆகிய இரண்டிற்கும் சக்தி வாய்ந்த பிரேக் போட வேண்டும் மற்றும் திசை திருப்புவதற்கான சக்தியும் வேண்டும். இவ்விரு சக்திகளும் மிகவும் அவசியமானவை. இதையே நினைவின் சக்தி அல்லது அவ்வியக்த சக்தி என்று கூறப்படுகிறது. ஒருவேளை பிரேக் போட முடியவில்லை என்றாலும் அது சரியென்று, திசை திருப்ப இயலவில்லை என்றாலும் கூட அதுவும் சரியென்று. ஆகவே பிரேக் போடக்கூடிய மற்றும் திசை திருப்பக்கூடிய சக்தி இருக்குமாயின் புத்தியின் சக்தியை வீணாக இழக்க மாட்டீர்கள். சக்தி வீணாகாமல் சேமிப்பாகிவிடும். எவ்வளவு சேமிப்பாகுமோ அவ்வளவு பகுத்தறியும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தி அதிகரிக்கும். இந்த பயிற்சியை பட்டியில் செய்ய வேண்டும். தனது மனம் மற்றும் புத்தியை எந்த அளவு பிரேக் போட முடிகிறதோ மற்றும் திருப்ப முடிகிறதோ என்று தன்னை சோதிக்க வேண்டும்.
ஏதாவது ஒரு விஷயத்தில் விபத்து ஏற்படுவதற்கும் கூட இவை இரண்டுமே காரணமாகின்றன. இது குறிப்பாக பாண்டவர்களுக்காக பாப்தாதாவினுடைய விசேஷமான சமிங்கையாகும். இந்த குழுவின் ரத்தினங்களிடம் என்ன விசேஷ குணம் உள்ளது? ஒன்று, அனைவரும் அன்பானவர்களாக உள்ளனர். இரண்டாவது, பெரும்பான்மையானோர் சமர்ப்பண புத்தியுடன் உள்ளனர். மூன்றாவது, சேவைக்காக ஒவ்வொரு வினாடியும் தயாராக உள்ளனர். ஆகையினாலேயே எவரடியாக இருக்கின்றனர். இப்பொழுது பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருக்கின்றனர். அதில் இந்த அனைத்து விசேஷத்தன்மைகளையும் இரத்தினங்களையும் போன்று பதிக்க வேண்டும். அவ்வப்பொழுதே பொறுப்பை பூரணமாக பராமரிக்க இயலும். இந்த குணங்கள் கிரீடத்தின் மணிகள் ஆகும், அதாவது அழகாகும். இவற்றை நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். எத்தகைய கர்மம் நீங்கள் செய்கிறீர்களோ உங்களை பார்த்து அனைவரும் பின்பற்றுவார்கள். மற்றும் ஒரு ஸ்லோகத்தை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். சிறியவர்களுக்கு அன்பு கொடுங்கள் மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அன்பு கொடுக்க வேண்டும், பின்னர் மரியாதை பெற வேண்டும். இதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. இந்த குழு பொன் போன்றதாகும், எனினும் பொன்னிற்கு மெருகேற்றப்படுகின்றது. அதற்காக இடையிடையில் மதுவனத்தில் குழு கூட வேண்டும். நிமித்தமாக இருக்கும் சகோதரிகளின் ஆலோசனைப்படி அவ்வப்பொழுது குழு ஒன்று கூடும். படவிளக்கு கண்காட்சிகளிலும் ஏதாவது புதுமை கொண்டு வர வேண்டும். இப்பொழுதோ இங்குள்ள ஞானம் சிறப்பாக உள்ளது என்பதை மட்டும் புரிந்திருக்கின்றனர். எந்த விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அதை பற்றி கேட்காமலேயே நமக்கு இப்பொழுது இந்த சகஜமான வழி கிடைத்துவிட்டது என்று பார்த்ததுமே புரிந்து கொள்ள வேண்டும். இதை லட்சியமாக கொண்டு கண்காட்சியை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். மேலும் தலைப்பில் கூட கவர்ச்சி இருக்க வேண்டும். பரமாத்மாவின் அறிமுகத்தை பற்றியும் தலைப்பு வைக்கலாம். மேலும் எவரெல்லாம் விலகிச் செல்கின்றனரோ அவர்களை அருகாமையில் கொண்டு வர வேண்டும். அவர்கள் தார்மீக சிந்தனை உள்ளவர்களா அல்லது வேறு விதமானவர்களா? பிறகு அவர்களை தொடர்ந்து தொடர்பு கொள்ளவும் வேண்டும். தொடர்ந்து தொடர்பு கொள்ளாமல் வெற்றி கிடைக்காது. எவ்வாறு அருங்காட்சியகத்தில் சேவை செய்யப்பட்டது, அவர்களையும் தொடர்ந்து தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்வப்போது அழைப்பு விடுக்க வேண்டும், சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு ஈஸ்வரிய குடும்பத்தின் உணர்வு ஏற்பட வேண்டும். அப்பொழுதே சேவையில் வெற்றி கிடைக்கும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।